ஒருமுறை ரட்சிக்கப்பட்டு கிருபையை பெற்றுவிட்டால் பின்னர் பாவம் செய்தாலும் அதை தேவன் மன்னிக்கிறார் என்று போதிக்கிறார்கள். அதாவது மற்றவர்களைப் போல் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நாமும் பாவங்களே செய்து விட்டாலும் அதில் ஒன்றும் தவறில்லை என்ற ஒரு எளிதான இயல்பு வாழ்க்கை வாழ போதிக்கின்றனர். கிறிஸ்தவ வாழ்க்கை தவ வாழ்க்கை. முதலில் அதை புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை மிகச்சரியாக நூல் பிடித்தாற் போல் பின்பற்ற முடியாமல் உலகமும் வேண்டும் தேவனும் வேண்டும் என்ற 2 இடத்திலும் கால் வைத்து இருப்பவர்களுக்கு இது போன்ற போதனைகள் மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதனால்தான் அப்படிப்பட்டு போதனை செய்பவர்களுக்கு காணிக்கையை அள்ளி குவிக்கின்றனர். ஆனால் இந்த போதனை உண்மையாகவே பாவத்திற்கு தப்பி ஓடும் பக்தர்களையும் பாவத்தில் வழுக்கி விழுந்து விழ செய்துவிடும். ஆத்துமாக்களை பாவத்திற்கு வழிநடத்தும் இப்படிப்பட்ட போதகர்களுக்கு மிகுந்த வருத்தத்துடன் நான் சொல்வது, உங்கள் போதனை உங்கள் வீட்டுக்குள்ளேயும் நுழையும் என்பதுதான். இதன் முழு காணொளியை கேட்க வேண்டுமென்றால் கீழே இருக்கிற லிங்கை கிளிக் செய்யவும்.